சிவபெருமான் எப்படி இருக்கிறாரு? தங்க கட்டியா இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நமக்கு ஒவ்வொரு தேவைகள் வருது. இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 5 வயசு வரைக்கும் நமக்கு என்ன தேவை? அழுதா சாப்பாடு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த வயசு 5 வயசுல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் பொம்மை மேல ஆசை வருது. 10 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் எது மேலேயோ ஆசை வருது. இப்போ 20 வயசுக்கு மேல பொறுப்புகள் மேல ஆசை வருது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்மளுடைய ஆசைகள், தேவைகள் அதிகமாகிட்டே தான் போகுது. எதுக்கும் எண்டே கிடையாது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்துல ஒவ்வொரு தெய்வத்தை நாம அந்த அணிகலன்கள், இப்ப நான் எளிமையா சொல்றேன், சிவபெருமான் தங்க கட்டி, நாம் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் ஆபரணங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப தங்கம் இல்லாம ஆபரணம் வராது. நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய வழிபாட்டிற்காக மிகவும் எளிமையாக தெய்வங்களை நாம வழிபட ஆரம்பிச்சோம். அப்ப நாம வழிபாடு செய்கின்ற முதல் இடத்திலேயே அம்பாள் இருக்கா. ஏன்னா இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது, பெண் வழிபாடு அப்படிங்கிறது ஆதி வழிபாடு. இந்த உலகம் தோன்றிய முதலே இறைவனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதே பெண் தெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மனுஷன் சிந்திச்சான். இப்போ தெய்வம்னா என்ன? தெய்வம்னா என்ன? அந்த தெய்வத்திற்கு எத்தகைய தன்மை இருக்கணும்? இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொடுக்கிற தன்மை இருக்கு, அது பெண்ணுக்கு இருக்கு. தியாகத்தன்மை பெண்ணுக்கு இருக்கு. தியாகத்தின் உச்சம் பெண்மை. ஏன்னா நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், குழந்தை தானே எல்லாரும் பெத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் அனுபவிக்கக்கூடிய வலியை விட பெண்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பிரசவ கால வலி அப்படிங்கிறது அதிகம். ஆனா அவளுக்கு தெரியும், யமன் கிட்டயே போயிட்டு வர அந்த சூழ்நிலையை சந்திச்சா கூட அவளுக்கு தெரியும், அப்பவும் இன்முகத்தோட இன்னொரு உயிரை இந்த பூமிக்கு கொடுப்பா. அவ எந்த பெண்ணாவது ஐயோ இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாளா? கிடையாது. அந்த சந்தோஷமான வழியை ஏற்கக்கூடிய தன்மை, அந்த தியாகத்தன்மை பெண்களுக்கு உண்டு. அதனால அந்த தியாகத்தையும் அந்த இன்னொரு உயிரை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய அந்த ஒரு தன்மையும் வச்சு வழிபாடு அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பெண்ணால இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை தர முடியுது. அப்போ அந்த பெண் சக்தி, அந்த பெண் தான் சக்தி அப்படின்னு தீர்மானிக்கிறான் மனுஷன். இப்போ சிவபெருமானுக்கே கூட உருவம் கிடையாது. சிவபெருமானுக்கும் உருவத்தை தரக்கூடியவள் யார் அப்படின்னா சக்தி தான், இல்லையா? இப்போ நம்ம இந்த உடம்பு இருக்கு, ரொம்ப எளிமையா சொல்றேன், இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை பார்க்க முடியுமா? முடியாது. அந்த உயிர் தான் சிவன். இந்த உடம்பை பார்க்க முடியும். இந்த உடம்பு தான் சக்தி. நம்முடைய ஆற்றல், நாம செய்யக்கூடிய, இப்போ நம்ம ஏதாவது நான் பேசுறேன், நான் சிரிக்கிறேன், சாப்பிடுறேன், எல்லாமே சக்தி தான், ஆற்றல். அதை தரக்கூடியவள் அந்த ஆதிபரா சக்தி.